இந்த வார்த்தைகளை சற்று ஆழமாக சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம். மரணத்தைக் கண்டு அஞ்சுவது மனித இயல்பு. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சாவை வென்று அதன் மீது வெற்றி கொடி நாட்டியுள்ளார். நம் வாழ்வில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு இழப்பும் ஒரு முடிவல்ல, மாறாக அது கடவுள் தரும் ஒரு புதிய தொடக்கம் என்பதையே இந்த நற்செய்தி நமக்கு நினைவூட்டுகிறது. இருள் சூழ்ந்த உலகிற்கு ஒளியாக வந்த கிறிஸ்து நம் இதயங்களில் இருக்கும் பயத்தையும் கவலையையும் போக்கி அழியாத வாழ்வின் நம்பிக்கையை ஏற்றி வைக்கிறார். நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற அவருடைய வாக்குறுதி இன்றும் நற்செய்தியின் வழியாக நம்மை தேற்றுகிறது. உங்கள் வாழ்க்கையில் இருளாக தோன்றும் பகுதிகளில் கிறிஸ்து இன்று ஒளிர விரும்புகிறார். இன்று ஒரு தீர்மானம் எடுப்போம். நம்மை சுற்றியுள்ள விரக்தியில் இருப்பவர்களுக்கு ஒரு கனிவான வார்த்தை அல்லது சிறு உதவியின் மூலம் கிறிஸ்துவின் நம்பிக்கையை சுடராக பகிர்ந்தளிப்போம். ஆண்டவரே, உயிர்த்தெழுதலின் ஒளியால் எங்களை நிரப்போம். சாவையும் அழிவையும் கண்டு நாங்கள் அஞ்சாமல் உமது நித்திய வாழ்வின் நற்செய்தியை உலகிற்கு அறிவிக்கும் கருவிகளாக எங்களை மாற்றியருளும். ஆமேன். இந்த ஜெபம் உங்களை தொட்டிருந்தால் தினமும் எங்களுடன் ஜெபிக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.